ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய தரிசனங்களை காண்பிப்பார், புதிய திட்டங்களை பார்ப்பீர்கள். ஏன் சொன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆதியாகமம் 9:1 சொல்லுகிறது, உடன்படிக்கையின்படியே தேவன் என்ன செய்தாரா, நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க அனுபவிக்க அந்த குடும்பம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். பேழையிலிருந்து ஒரு புதிய பூமியிலே கால் வைக்கிறார்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பேழையினுடைய அனுபவங்கள் எல்லாம் தத்தளிப்பின் அனுபவங்கள் தான், நிலையற்ற அனுபவங்கள் தான், அப்படியே தடுமாறி கொண்டு இருக்கிற அனுபவங்கள் தான், எப்ப என்ன நடக்கும்னு தெரியாத சூழல் தான், எல்லாம் முடிவுக்கு வரும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உண்மையுள்ள தேவன், நான் உன்னோடு கூட ஒன்றை சொல்லுவேன், ஆனால் அதை என்ன செய்வார், செய்து முடிக்கிறவராக இருப்பார். ஆதியாகமம் 28:15 வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசுகிறார். யாக்கோபுக்கு சொன்னார், யாக்கோபே, நீ ஒன்றுக்கும் பயப்படாத, நீ போகிற இடம்லாம் நான் என்ன செய்வேன். வாசியுங்கள் 15. நான் உன்னோடு இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். பாருங்க, ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுகிறது இல்லை என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நீ போகிற எவ்விடத்திலும் கூட இருப்பேன். அவர் உண்மையுள்ளவர், சொன்ன சொல் மாறாதவர். மனிதனாய் ஓடிப்போன யாக்கோபு தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் 12 கோத்திரங்களாய் திரளான ஜனங்களோடு கூட அவன் வெளியே வருகிறதை பார்க்கிறோம். ஏன் சொன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், சொன்ன சொல் மாறவே மாட்டார். ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் நமக்கு ஒன்றை சொல்லுவாரானால் அதை செய்கிறவர் உண்மை உள்ளவர்.